மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345. சொன்னார் கட்டி பிடிச்சிட்டு, பார்த்தீங்களா தேட்டரில் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா அப்படின்னா, சார் அது உங்களுக்கு வந்தது எனக்கு சேர்ந்துக்குச்சு அப்படின்னு நான் டாக்கா உம்ச்சா ப்ரொஃபஸர் ரோல் கொடுத்துட்டாங்கன்றதா ஸ்டூடெண்ட்டாகவே நடிச்சிருக்கலாம் நாங்கள். ஐயோ சூரியன் ஒரு பக்கம் அடிச்சு நொறுக்கிறது, இவர் அதுக்கு மேலே ஆமாம் என்ன ஆச்சுன்னா நாங்கள் சிரித்தது ஒரு பக்கம், சுற்றி இருக்கிற டெக்னிக்கல் டீம்லாம் இருக்குல்ல அதில் யாராவது குபின்னு இப்படி சிரிச்சிருவாங்களா? அது வந்து கௌதம் சார் வந்து அவர் உண்மையில் ஒரு அட்வொகேட் படிக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒருத்தருக்கு அந்த இஷ்யூ இருந்திருக்கு. அப்போது அதை வச்சு தான் பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு. இன்னொன்று இந்த மாதிரி அப்டேட்லாம் நானுமே பொதுவாக ஆடியன்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சுக்குவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஓட்டவாயி, அதனால் இந்த ஏர்லியாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதே எனக்கு பதட்டம். அதனால் அது தெரிஞ்சிக்கவே இல்லை. நான் கொஞ்சம் சோம்பேறி அடிப்படையில். எனக்கு இந்த என்னை வந்து நிர்வாகம் பண்ணிக்கிறதுக்கோ என்னை வந்து ஒரு வணிகப்படுத்திக்கிறதோ எனக்கு தெரியாது. இப்போ இந்த குரங்கு படல் கிடைச்ச அந்த வாய்ப்பு இருக்குல்ல, அது வந்து கிடைக்கல. அதுதான் உண்மை. நடைமுறையில் பல சிக்கல் இருக்குது. இந்த தேட்டருக்குள்ளே இருக்கிற இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அது பல சிக்கல் இருக்குது. நான் உள்ளுக்குள்ளே கேட்கன்னா உள்ள தலைவலி வந்துடுது. அதனால் உள்ளுக்குள்ளேயே நான் போகிறதில்ல, அந்த ஏரியாக்குள்ளேயே. சார் இப்போ நீங்கள் நடித்த கேரக்டர் இருக்குல்ல சார், அதோட இமேஜஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, அது காட்டுறேன், அதை பற்றின மெமரிஸை நீங்கள் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். ஆமாம், அது கேப்டன் மில்லர். கேப்டன் மில்லர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ரோல் அது. ஏன்னா நம்மளை வச்சு இந்த ஷேடில் ஒருத்தர் அதை ஃபீல் பண்ண ஒரு டைரக்டர் அப்படின்னு நான் யோசிக்கல. அரண் வந்து முன்னாடியே நமக்கு தெரியும், இறுதி சுற்றுலேருந்து நாங்களாம் ஒரே ஸ்கூல் மாதிரி. அப்படி இருந்து இந்த ரோல் சொல்லும்போது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. எனக்குமே அது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ஷேட்லேயே பண்ணிகிட்டே இருக்கோம். அஜித் சார் சொன்ன மாதிரி நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனாகவே இருக்கிற மாதிரி இது வந்து நல்லா அது எனக்கு ஒரு பெரிய மாற்றம் கொடுத்துச்சு. எனக்கு உள்ளுக்குள்ளே பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பரான ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு கேப்டன் மில்லர். ஏன்னா 4வது படம் அது. மாரி 1 மாரி 2 கொடி கேப்டன் மில்லர். ஆமாம், எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டதில்ல. நெக்ஸ்ட் ஒன். இந்த கேரக்டர் ஆக்சுவலாக இந்த கேரக்டர் பேர் வந்து சிவசங்கரன். அவர் வந்து வசந்தபாலன் சாரோட சித்தப்பா அவரோட பேர் நினைக்கிறேன். அது ஒரிஜினல் கேரக்டர். அதோட அந்த ரிசம்பிளன்ஸ் அதோட ரெஃபரன்ஸில் தான் அந்த கேரக்டர் வந்து சொன்னார் எனக்கு. ஸோ அப்படி அவர் சொன்னதை பண்ணதில். ஆனால் அது வந்தது அவுட்புட் வந்து எங்கேயோ பெரிய படம் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. தான் நெக்ஸ்ட் ஒன். முண்டாசுப்பட்டி ஆல் டைம் ஃபேவரெட் எனக்கு. அது வந்து இந்த லுக்கு ஃபஸ்ட் டைமாக அது ஷூட்டுக்கு முதல் நாள் தான் சொல்கிறாரு. நான் வந்து தாடி இது மாதிரி தாடி அப்புறம் முடியெல்லாம் வந்து அந்த 80s லெவலுக்கு வளர்த்துட்டு அப்படி போனால் ஷூட்டிங்க்கு போனால் முதல் நாள் நைட்டு ஃபோன் அடித்து நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் ஷேவிங் பண்ணியிருக்காங்க, சரிங்க மீசை இறக்கி வைக்கிறதுங்களா அப்படி அளவு மீசை எடுத்துருங்க அப்படின்னு. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு நான் கண்ணாடியில் பார்க்குறேன். முனிஷ்காந்த் நானும் ஒரே ரூம் அப்போ ஷூட்டிங்கில். அப்போ எடுத்து பார்த்து அவருக்கே ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு புதுசாக இருந்தது. ஸோ லுக்காகவே அங்கேருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வேறு மாதிரி போய் அந்த அழகுமணி செஞ்சு விட்டுருச்சு. நெக்ஸ்ட் ஒன். டாக்கா உம்ச்சா சிபி வந்து நாங்கள் இந்த டானுக்கு வந்து முன்னாடி பைலட்டாக ஒன்று பண்ணார் இதை. ஆமாம், அப்போ விட்டு கரெக்டு. அது வந்து நானும் பாலசரவணனும் பண்ணோம். அதை வந்து அப்புறம் அது முண்டாசுப்பட்டி மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமையும் மகிழ்ச்சியுமாக இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி குறும்படமாக வந்து அப்புறம் பெரிய படமாக இருந்துச்சு. அதுமாதிரி இது ஒரு பைலட்டாக இருந்தது, படமாக வந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ஜாலியான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஏன்னா காலேஜ் அப்புறம் சொல்லவா வேணாம், ஃபுல் அட்மாஸ்பியருமே அப்படியே கலகலன்னு அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கேன். அதோட என்ன ஒன்று ப்ரொஃபஸர் ரோல் கொடுத்துட்டாங்கன்றதா ஸ்டூடெண்ட்டாகவே நடிச்சிருக்கலாம் நாங்கள். அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தம். மற்றபடி என்ஜாய் பண்ண ஷூட்டிங் அது. என்ஜாய்னா பயங்கரமாக என்ஜாய். இந்த சீன்லாம் எடுக்கவே முடியல. ஆக்சுவலாக யாராவது ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த இது எடுக்கும்போது ஐயோ சூரியன் ஒரு பக்கம் அடிச்சு நொறுக்கிறது, இவர் அதுக்கு மேலே ஆமாம் என்ன ஆச்சுன்னா நாங்கள் சிரித்தது ஒரு பக்கம், சுற்றி இருக்கிற டெக்னிக்கல் டீம்லாம் இருக்குல்ல அதில் யாராவது குபின்னு இப்படி சிரிச்சிருவாங்களா? அப்போது முக்கியமாக டைரக்டர் சிரிச்சிருவார். இப்படி யானை சிரிப்பை அடக்கி எப்படி எடுக்கிறதுன்ற. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்புறம் கடைசியில் எல்லாரும் கண்ட்ரோல் ஆகிடுச்சு, சிபி கண்ட்ரோல் ஆகலை. அவர் சிரிச்சுட்டே இருக்காரு. அப்புறம் மொத்தமாக என்ன பண்ணால் அவர் சிரிக்க பார்த்து எங்களுக்கு சிரிப்பு வருது. ஒரு பெரிய பிளாக் கிளாத்தை போட்டு
அந்த அவர் சிபியோட சேர்த்து மானிட்டர் மூடிட்டாங்க. அப்படி எடுத்து வந்து அது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து ஒரு சில ஆக்டர்ஸோட நீங்க எடுத்த போட்டோஸ், அவங்கள பத்தின மெமரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் தளபதி. அது வந்து தெரியோட சக்ஸஸ் மீட்டில் எடுத்த ஃபோட்டோ. ஆமாம், ஏன்னா ஷூட்டிங் இருக்கிறப்ப நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு அதான் நான் சொன்னேன்ல, யாரையும் தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்றதுலேயே அப்படியே கான்சியஸாக இருந்து பழகிருச்சு. அதனால் ஃபோட்டோ எடுக்கலை. அப்புறம் வந்து அன்றைக்கி போய் ஃபோட்டோ கேட்டுட்டு தான் எடுத்தேன். அப்புறம் சொன்னார் கட்டி பிடிச்சிட்டு, பார்த்தீங்களா தேட்டரில் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா அப்படின்னா, சார் அது உங்களுக்கு வந்தது எனக்கு சேர்ந்துக்குச்சு அப்படின்னு. அந்த பிளாக் டீ சொன்னாங்க கணேசன் நம்ம கூப்பிட்டோன்னே அப்படி தேட்டர் வெடிக்க வந்ததுல அது மறக்க முடியாத ஃபோட்டோ அது. அப்போ நாங்கள் 2 பேருமே அவர் தென்மேற்கு பொருட்காட்டு நடிச்சிட்டாரு. அப்போ நான் தேடிட்டு தான் இருக்கோம், ஷார்ட் ஃபில்மாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அந்த டைமில் பிரசாத் ஸ்டுடியோவில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எதுக்கோ போயிருந்தோம். அப்போ வந்து சும்மா ஃபன்னாக அப்படி எடுத்த ஃபோட்டோ அது. கண்ணாடி போட்டு அவரோட கண்ணாடி நான் போட்டிருக்கேன், அவர் போட்டிருக்கு ரியாஸ் கண்ணாடி நினைக்கிறேன். அது எதுவும் மாற்றி போட்டுக்கிட்டோம், இல்லை என் கண்ணாடி அவர் போட்டுருக்கோம். அது மாதிரி கண்ணாடி மாற்றி போட்டு எடுத்த ஃபோட்டோ அது. அவர் இப்போ ரீசெண்டாக உங்கள் படங்கள் பார்த்து அவர் எல்லா படத்துக்கும் பேசுவார். அவர் பார்த்த படத்தெல்லாம் கூப்பிட்டு பேசுவார், நான் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு விடுவார். நெக்ஸ்ட் இது வந்து மலேசியாவில் எடுத்த ஃபோட்டோ. ஆக்சுவலாக வேலைக்காரன் வந்து இந்த இன்டீரியர் ஃபேக்ட்ரிலாம் இருக்குல்ல, அது வந்து மலேசியாவில் தான் எடுத்தோம். இங்கே அது பர்மிஷன் இல்லை, இன்னொன்று அந்த லுக்லேயும் இல்லை. அதனால் அங்கே போய் தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து அதில் எதாவது மாதிரி தான் ஃபோட்டோ பிடிக்கணும்னு கேட்காமலே இருந்திருந்து அப்புறம் மலேசியாவில் வச்சு என்ன இருக்குன்னு அங்கே வச்சு கேட்டு அப்படி எடுத்த ஃபோட்டோ. நான் ரொம்ப நாளாக அவரோட பிறந்த நாளுக்கு இந்த ஃபோட்டோ தான் போட்டு போஸ்ட் பண்ணுறது. அது ரொம்ப அது மலேசியாவில் பயங்கர ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு. எப்படின்னா வேறு எந்த தொந்தரவும் கிடையாது, ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டோன்னா நாங்கள் மட்டும்தான்ற மாதிரி இருக்கும். அது வேறு அதில் ஒரு ஃபேக்ட்ரி வந்து பீர் ஃபேக்ட்ரி. பயங்கரமாக இருந்துச்சு அது. ஏன்னா எந்த நேரமும் அந்த பீர் வாசனைக்குள்ளேயே இருப்பாங்க அப்படிப்போம். அது ரொம்ப எப்படின்னா ஒரு மாதிரி அது ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு, ஒரு வெக்கேஷன் போன மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஃபுல் ஃபன்னு. ஏன்னா ஒரு தம்பிராம அண்ணன் இருப்பார், மன்சூர் அலியான் சார் இருப்பார், இவர் அருள்தாஸ் அண்ணன், வினோதினி, அப்புறம் முனிஷ்காந்த், நான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவரோட பயங்கரமான ஃபன்னு. கார்கி ஷூட்டிங் ஸ்பாட்டு பிக்சர் அது. நான் எனக்கு ஒரு சீன் எடுத்து முடிஞ்சிருச்சு, அவங்க அப்போ தான் என்ட்ரி ஆனாங்க. அப்போது எடுத்த ஃபோட்டோ ரொம்ப மறக்க முடியாத படம் எனக்கு. ஏன்னா அவங்க வந்து அந்த கேரக்டருக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் அதை வந்து முதல்ல அதுக்கு எப்படி சொல்கிறது, அதுக்கு அவங்க வந்து அதுக்கு ஒத்துக்கணும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு வேறு ஒருத்தவங்க ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி எதிர்பார்த்துருப்பாங்க. அப்படி எதுவும் இல்லாமல் அந்த கதையை கதாபாத்திரமாக பார்த்து அப்படி அது கொடுத்து அவங்க அதாவது நடிக்கும்போது எப்பவுமே நமக்கு கூட இருக்கிறவங்களோட வைப்ரேஷன் வந்து நமக்கு வந்துடும். அவங்க நல்லா பண்ண அந்த எனர்ஜி நமக்கு சேர்த்து வந்துடும். அந்த மாதிரி நான் நடித்த எல்லா சீனுக்கும் வந்து இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சின்சியராக இருப்பாங்க, ஷார்ப்பாக இருப்பாங்க. சும்மா அப்படிலாம் ஓபி அடிக்கலாம் கிடையாது, பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க, ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப இயல்பானவங்க. அது அவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்டார்லாம் தாண்டி அவங்க அந்த கேரக்டருமே வந்து பயங்கரமா பேசப்பட்டுச்சு. ஆமாம், ஒரு திக்குவாய் இருக்கக்கூடியவர் வந்து ஒரு வாதாடுனா எப்படி இருக்கும் அப்படின்றதே டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமாம், அது வந்து கௌதம் சார் வந்து அவர் உண்மையில் ஒரு அட்வொகேட் படிக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒருத்தருக்கு அந்த இஷ்யூ இருந்திருக்கு. அப்போது அதை வச்சு தான் பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அப்புறம் எல்லா நேரமும் அந்த திக்காது. ஸோ எங்கெல்லாம் அவர் தடுமாற்றம் வருதோ அப்போ தான் அவருக்கு அந்த திக்கிறமாக இருக்கும். அது கான்ஃபிடண்டாக இருக்கப்போ அப்படி பேசிடுறாரு, அது சாதாரணமாக பேசிடுவார். அந்த எங்கெல்லாம் கான்ஃபிடென்ட் உடையுதோ அப்போ அவருக்கு அந்த வாய்ஸும் இதாகுன்றது தான் அந்த டிசைனில் இருந்துச்சு, அந்த கேரக்டரோட டிசைனில். அப்புறம் பண்ணும்போதும் இங்கெல்லாம் இது பண்ணிக்கலாம், இங்கே இதெல்லாம் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் பண்ணுது. அதுக்கு முழுக்க இயக்குனரே காரணம். லாஸ்ட் ஒன் சூரிய போட்டு இது ஸ்க்ரீனிங் ஒன்று பண்ணாங்க, ஒரே ஒரு ஷோ தான் பண்ணாங்க. அது ஸ்ட்ரீமிங் ஆக போகுது, ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி போட்டாங்க. அந்த மாதிரி இது முடியுது 1 ஹவரில் படம், அங்கே ஸ்ட்ரீமிங்கில் 1 ஹவர் கழிச்சு முடியுது. அந்த மாதிரி இது முடிஞ்சோடனே அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி இருந்தது. அந்த டைமில் என்எஃப்டிசியில் வந்து போட்டாங்க. அது முடிஞ்சோடனே நான் ஷூட்டிங் இதே மாதிரி தான், ஷூட்டிங் ஃபுல்லாக 40 நாள் கிட்ட இருந்தோம், ஃபோட்டோவே எடுக்கல அவர் கூட.
எனக்கு அதான் வேலையில் இருக்கும்போது நம்ம இந்த சின்ன விஷயத்தை கொண்டு போய் டைவர்ஷனாக அதை கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணும். அதனால் நான் எடுக்கவே இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், சார் நம்ம ஷூட்டிங்கில் நான் ஃபோட்டோ எடுக்கல, இப்போ எடுக்கணும். ஃபோட்டோ வாங்க எடுத்துலான்னு அப்படி லாக் பண்ணி பிடிச்சார். ஸோ அப்படி எடுத்த ஃபோட்டோ அது ரொம்ப மறக்க முடியாத ஃபோட்டோ. இன்னொரு இது என்னன்னா, நீங்க இறுதி சுற்றுல சுதா கொங்கரா மேம் டைரக்ஷன் நடிச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் சூரரையா போட்டு நடிச்சிருந்தீங்க. இப்போ புறநானூறு எடுக்க போறாங்க. அதுல எதுவும் நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அது இன்னும் சொல்ல தெரியல. அது இன்னும் அது இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், நிச்சயமாக பண்ணணும். அது ஒரு சீனாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா அது நம்ம ஸ்கூல், அதனால. தனி ஒரு 1-2 அப்டேட். ஓகே, அதை பற்றி எதுவும்? அது எனக்கு உண்மையிலே தெரியாது. அதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. மோகன் ராஜா சார் வந்து எதுவுமே நாங்கள் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. இன்னொன்று, இந்த மாதிரி அப்டேட்லாம் நானுமே பொதுவாக ஆடியன்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சுக்குவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஓட்டவாயி. அதனால் இந்த ஏர்லியாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதே எனக்கு பதட்டம். அதனால் அது தெரிஞ்சிக்கவே இல்லை இன்னும். சார், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம சினிமாவில் ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம், ஒரு பாதை இருக்கும். அதை நோக்கி போயிட்டு இருக்கப்போ உங்களுக்கு சில தடுமாற்றங்கள்லாம் வரும். அப்படின்றப்போ உங்களுக்கு நீங்களே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள்? தடுமாற்றம் வரும்போது வார்த்தையாக ஒன்று சொல்லிட முடியாது. பட் ஆனால் எல்லா தடுமாற்றமும் ஃபேஸ் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது முடியும் போது இருக்கிற நிம்மதி இருக்குல்ல, அது மாதிரி எதுவுமே கிடையாது உலகத்தில். உங்களுக்கு அதாவது நிறைய பேருக்கு மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் உள்ள வித்தியாசம் தெரியறது இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கிறதா நிம்மதி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் நம்ம மனசு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம மனசு வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். நிம்மதின்றது மனசை அப்படியே ஃப்ரீயாக விடுறது தான் நிம்மதி. ஸோ கண்டிப்பாக ஒரு புயலுக்கு பின்னாடி அமைதி இருக்குன்ற மாதிரி அந்த தடுமாற்றத்துக்கு அப்புறம் ஒரு நிம்மதி கிடைக்கும் பாருங்கள். அதை நோக்கியே போயிடுவேன். அப்படி தான் எல்லாருமே போவாங்க. எனக்கு எப்படியும் இது மாறட்டும், நாளைக்கு காலையில் கூட இது மாறிடலான்ற மாதிரி ஒன்று இருக்கும். அது மாதிரி தடுமாற்றம் அடிக்கடி வர்றது உண்டு. அது எல்லா ஜானர்லேயும் வரும். ஒரு ஜானரில் வராது, எல்லா ஜானர்லேயும் வரும். அந்த மாதிரி வரும்போது அந்த நிம்மதியை நோக்கி பயணிச்சிட்டோம்னா இது மறந்துடும். அவ்வளோதான். சார், இப்போ சினிமாவில் சின்ன சின்ன ரோல் பண்ணி ஒரு லீட் ரோல் அளவுக்கு வரக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகுது. அப்படின்றப்ப அவங்கள ஹீரோவாக மையப்படுத்தி ஒரு கதைகள்லாம் உருவாகும். ஸோ உங்களுக்கும் ஹீரோவாக மையப்படுத்தி கதைகள்லாம் வந்திருக்கா? ஆமாம், அது வந்துகிட்டே தான் இருக்குது. இப்பயும் நிறைய கதைகள் வருது. நம்ம எல்லா கதையிலும் நடிக்கவும் முடியாது. இது ஒன்று இருக்குது. இன்னொன்று, எனக்கு எப்படின்னா, எனக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்துன்னு பெருசாக வரல. ஏதாவது டைரக்டர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் யாரும் இது வரைக்கும் சொல்லலை. பட் வர்ற டைரக்டர்ஸு ப்ரொடியூசரோட வர்றாங்க. இந்த மாதிரி எங்கள் கூட ப்ரொடியூசர் இருக்காங்க, நீங்கள் ஓகேன்னு சொன்னால் ஷூட்டிங் போகலான்னு சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு என்னென்னா, அது நம்ம பண்ணுறதுக்கான தேவை இருக்கும்ல. இப்போ நமக்கு தெரியும், நம்மளும் ஒரு ஆடியன்ஸ் தானே. இப்போ நாம் இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு அவசியம் இருக்கும்ல. அப்படி இருக்கிற படம் மட்டும்தான் பண்ண முடியுது. மீதியெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்னா கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். அதனால நான் அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் சில நேரத்தில் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் நம்ம நம்மளோட கடமையாகவும் அது இருக்குது. இப்போ ஒருத்தர் நமக்கு கதை சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக அதை கேட்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை முடிவு பண்ணணும் அப்படின்றது இருக்குது. கதை சொல்லுவாங்க, சில இதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக எக்ஸாக்ரேட் பண்ணிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அது பண்ண முடியாது. நேரடியாக எனக்கு என்னென்னா, சில நடிகர்கள் மாதிரி நேரம் அப்படியே சொல்லிடுவாங்க, இல்லைங்க நான் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. ஏன்னா அப்படி சொல்லவும் முடியாது, ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். அப்புறம் அது கொஞ்சம் நாள் கழித்து கொஞ்சம் டைல்யூட் ஆன பிறகு தான் சொல்கிறது. இது அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வர்றது இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று தான். அது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது ஒரு ப்ரெஷராக இருக்குது. எனக்கு என்ன, ஒரு சேஃபர் ஜோனில் இருக்கணுன்றது தான். நான் கொஞ்சம் சோம்பேறி அடிப்படையில். எனக்கு என்னை நிர்வாகம் பண்ணிக்கிறதுக்கோ என்னை ஒரு வணிகப்படுத்திக்கிறதோ எனக்கு தெரியாது. நான் என்னோடய வேலையை மட்டும் பார்க்கணுன்ற மட்டும் தான் ஃபோக்கஸாக இருப்பேன். மற்றபடி வேறு எந்த ஸ்கெட்சுமே எனக்குள்ளே இல்லை. அப்படின்னும்போது நான் இதெல்லாம் பண்ண முடியாது. அது அதையும் தாண்டி ஒன்று இருக்குல்ல, டேரக்டர். அப்புறம் அந்த கதை பயங்கரமாக நம்மளை உள்ளே இருக்கு. குரங்குப்படலாக இருக்கட்டும், குரங்குப்படலில் வேறு யாரும் ஹீரோ இல்லாததுனால நீங்கள் அப்படி நினச்சிக்கிறீங்க. மற்றபடி அது எல்லா கேரக்டருமே அதில் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் கதை தான் மெயின் ரோல் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு இப்போ கிட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி படங்களும் இருக்குது. பண்ணி முடித்த படங்களுமே இருக்குது. பப்ளிக்கில் ஆல்மோஸ்ட் ஒரு லீடு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வெக்கைன்னு ஒரு படம் இருக்குது, அதுலேயும் லீடு மாதிரி தான் இருக்கும். இப்போ இன்னொரு படம் டைட்டில் வைக்காமல் இருக்குது, அந்த படமும் லீடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதெல்லாமே அது நிர்பந்திக்குது. இப்போ நம்ம நடிக்கணும் அப்படின்னு அது சொல்லுது. அப்படி இருக்கிற படம் மட்டும் பண்ணுறேன். மற்றபடி வர்ற எல்லாத்தையும் பண்ண முடியாது. அது மாதிரி ப்ரொடியூசர் இல்லாமல் வந்துட்டாங்கன்னா முன்னாடி நான் சொல்லிடுறேன். எப்படின்னா, நான் இந்த கதையை கேட்குறதுனா சும்மா அவங்க பர்சனல் ஒப்பீனியன் வேணால் கேட்குறேன்.
இப்படி என்கிட்ட ப்ரொடியூசர்லாம் இல்லை அப்படின்றதான் நான் சொல்கிறேன். அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை ப்ரொடியூசர் இருக்கலாம். நானும் நேரடியாக அவரை சந்தித்ததில்லை, அவங்களும் என்னை நேரடியாக சந்தித்ததில்லை இது வரைக்கும். இது மாதிரி நடந்தால் கதைகளை தேர்வு செஞ்சு நிச்சயமாக நடிக்கலாமே, வேலை தான் பார்க்க வந்திருக்கோம், அவ்வளோதான். சமீபத்தில் கிடா படம் ரிலீஸ் ஆயிருச்சு. அது வந்து தியேட்டர்ல வந்து சரியா போகல, ஆனா ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேசப்பட்டுச்சு. அந்த இயக்குனருமே வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, நல்ல படங்களை தியேட்டருக்கு வந்து பாருங்க, என்னோட படத்துக்கு திரையரங்கு கிடைக்கலன்னு சொல்லி போட்டாரு. ஸோ அந்த படம் வந்து உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் டு ஆர்ட்? அது வந்து கதைகள் வந்து தவிர்க்க முடியாத கதைகளுக்குள்ள அதுவும் ஒரு கதையாக இருந்துச்சு. இப்போ கிடா வந்து அது எப்படியும் ஏதோ ஒன்று செய்யுன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அது மாதிரி கோவா ஃபெஸ்டிவல்லாம் நல்ல ஒரு இது வாங்கிச்சு, ஒரு இது கிடச்சி, ஒரு வரவேற்பு கிடச்சிது. அப்புறம் தேட்டருக்கெலாம் வரும்போது அதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அப்போது இப்போ இந்த குரங்கு படல் கிடைச்ச அந்த வாய்ப்பு இருக்குல்ல, அது வந்து கிடா கிடைக்கல. அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ இந்த குரங்கு படல் அந்த லேபிளோட ஒரு லான்ச் ஆகுதுல்ல, ஒரு வெளியில் வரும்போது இப்போ வந்து எஸ்கே அப்படின்னு ஒரு ஆளுமையோட ஆடியன்ஸுக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. இவர் இந்த படம் விடுறாருன்னா அதுக்கு அந்த படத்துக்குள்ளே பார்க்கணுன்ற ஒரு தூண்டுதல் ஏற்படுதில்லை. அது கிடால இல்லை. ஏன்னா அது அப்படி ஏற்படுத்துறதுக்கான கீ பாயிண்ட் எதுவுமே அங்கே கிடைக்கல. அதுதான் உண்மை. இப்போ குரங்கு படல் கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா என்ன விட்டுருங்க, என்னை தாண்டி டைரக்டரோட உழைப்பு இருக்குல்ல, டைரக்டரு அப்புறம் அந்த பசங்களோட உழைப்பு, எல்லாரோட அந்த உழைப்பு இருக்குல்ல, அதுக்கு ஒரு சரியான அங்கீகாரத்துக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு மேடை கிடச்சிருச்சு. இப்போது கிட்டத்தட்ட அப்படி தான் நான் சொல்லுவேன். இந்த மேடையில் இதுக்கப்புறம் அந்த அங்கீகாரத்தை வாங்குறதுக்கு தயாராக இருக்கும். அது ஆடியன்ஸ் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை. ஓகே. ஆனால் உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு, ஏன்னா சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அந்த படம் போட்டாங்க, அது நல்ல ரெஸ்பான்ஸ் பெஸ்ட் ஃபிலிமா இருந்துச்சு. அது இல்லாம அதை வந்து மக்கள் வந்து இன்னும் வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேராம போனது வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு ஆதங்கமா இருந்துச்சு? எப்படி இல்லாம இருக்கும், நிச்சயமா இருந்தது. ஆனால் அதை நம்ம சொல்ல முடியாது. நடைமுறையில் பல சிக்கல் இருக்குது. இந்த தியேட்டர் வந்து தியேட்டருக்குள்ளே இருக்கிற இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அது பல சிக்கல் இருக்குது. நான் உள்ளுக்குள்ளே கேட்கன்னா உள்ள தலைவலி வந்துடுது. அதனால் உள்ளுக்குள்ளேயே நான் போகிறதில்ல அந்த ஏரியாவுக்குள்ளேயே. ஏன்னா அவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது. இப்போ தியேட்டருக்கும் சரி, டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேயும் சரி, ப்ரொடியூசர் சைட்லேயும் சரி, ஆடியன்ஸ் சைட்லேயும் சரி, தியேட்டருக்குலாம் வரும்போது இவ்வளோ பிரச்சனை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வருது, நம்ம ஆடியன்ஸ் அதுக்காக கோச்சிக்க முடியாது. அவனுக்கு பிடிக்கிற படம் தான் பார்ப்பாங்க. அது வந்து நம்ம இந்த படத்தை வந்து ஏன் நீ பார்க்கலன்னு கேட்க முடியாது நம்ம. இருந்தாலும் நம்ம இது வந்து ஆடியன்ஸ் சைட்லேயும் தான் இருக்குது. அப்புறமா நீங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பேசுகிறது இருக்குல்ல, இந்த படம் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு போய் சேரலை. இப்போ ஆனால் சேர்ற படங்கள் சேர்ந்துருது. அது எப்படி அந்த பாயிண்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியல. இன்னொன்று, இது எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், எல்லா படமே ஹிட்டு. ஒரு படம் இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் ரிலீஸ் பண்ணணும், இப்படி தான் ஹிட் ஆக்கணும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா எல்லா படமும் ஹிட் ஆயிருமே. அதனால் அது சொல்ல முடியாது. அதோட சூழலுக்கு அது தங்கி அது வெளியில் வர்றதை பொறுத்து தான் இருக்குது. அந்த வகையில் அது கிடா வந்தப்போ அப்படி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து ஓடிடியில் வந்து கிடைச்ச அங்கீகாரத்தில் அதெல்லாம் மறந்துடுச்சு. மொத்தம் மக்களுக்கு போய் சேரணும்னு நினச்சி அது சேர்ந்துருச்சு, அவ்வளோதான் அப்படின்றது தான். இப்படி ப்ரொடியூசரும் லாபம் ஆயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நீங்களும் அவ்வளோ நேரத்தை ஒதுக்கி என்ன இன்டர்வியூ எடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.